ஹாய் வெல்கம் டு சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆடி 2ஆம் நாள். ஸோ ஆடி வெள்ளி 2ஆம் நாள் அப்படின்னால ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எப்பவுமே எண்ணெய் தெளித்து தான் குளிப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இருக்கிற அந்த 4 முடியும் நல்லா கொஞ்சம் நல்லா இருக்கிறதாவது கொஞ்சம் பராமரிக்கணும்னு சொல்லிட்டு நல்ல எண்ணெயை தேய்ச்சி நல்லா ஹீட் பண்ணி பாடி கொஞ்சம் நல்லா ஸோ எண்ணெய் நல்லா குளிர வச்சு ஸோ 1 ஹவருக்கு அப்புறம் தான் ஸோ குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ஸோ இன்றைக்கி ஆடி 2ஆம் நாள் அப்படின்னால ஸோ சீக்கிரமாக ஏஞ்சிட்டேன். இன்றைக்கி ஏஞ்சதே கொஞ்சம் லேட்டு தான், 6 மணிக்கு என்ன வந்தேன். ஸோ இந்த ட்ரெஸ் வீடியோ மீஷோவில் தான் ட்ரெஸ் வாங்கினேன். 310 நினைக்கிறேன். ஸோ நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ வாங்கினேன். ஸோ இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஸோ மீஷோவில் எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. 310க்கு வாங்கினேன். ஸோ ரொம்ப ஒர்த்து தான், காட்டன் தான், சூப்பராக இருந்துச்சு. ஸோ கிளம்புனதுக்கப்புறமா ஸோ இன்றைக்கி குளிச்சுட்டு வந்தோடனே பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஸோ அடுத்த வேலையை பார்க்கலான்ட்டு இந்த க்ரீன் கலர் லைட்டுக்கும் இந்த ட்ரெஸ்க்கும் பார்க்கும்போது கொஞ்சம் பளிச்சுன்னு இந்த மாதிரி இருந்துச்சு. நான் ஆன்லைனில் பார்க்கும்போது ப்ளூ கலரில் இந்த சம்திங் வந்துட்டு நான் பார்த்தேன். பட் ரிசீவ் ஆகும்போது ரொம்ப ப்ளூ கலர் திக்காக இருந்துச்சு. ஸோ ஓகே, நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு ஆர்டர் போட்டு வாங்கினேன். ஸோ மீஷோவில் ஆல்ரெடி நிறைய வாங்கியிருக்கேன் ட்ரெஸ் வீடியோ, அதனால் போடாமல் வச்சுருக்கேன் எல்லாமே. ஸோ இதுக்கப்புறம் எல்லாம் போடணுன்ட்டு ஸோ பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்ட உடனே தொடச்சிட்டு ஸோ கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஈவினிங்க்கு மேலே தான் படிக்க போகிறேன். ஏன்னா எனக்கு தம்பி இன்றைக்கி ஸ்கூல் போகிறதுனால என்னால் காலையிலே எல்லாத்தையும் எந்த ஒர்க்கும் பண்ண முடியாதனால ஸோ தம்பி ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் தான் ஸோ எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன் நான். ஸோ இன்றைக்கி பூஜை ரூமில் நேற்று அமாவாசை அப்படின்றதுனால ஸோ பூஜை ரூம்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரி. நேற்று வந்துட்டு முன்னோர்கள் நம்ம வந்து நேற்று அமாவாசை, இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால ஸோ நேற்று அமாவாசை கும்பிட்டுட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கும்பிடக்கூடாதுனால ஸோ எல்லாமே நான் எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ சாமி ரூம்லாம் எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ஜாமான்லாம் விளக்கிட்டு அந்த அப்புறம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு கோலம் போட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு முடிச்சதுக்கப்புறமா சரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் எல்லாத்தையும் வளர்க்கினேன். ஏன்னா திரும்பி நான் அடுத்த ஆடி 3ஆம் வெள்ளி நான் எல்லாத்தையும் எடுத்து கழுவுனேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த குலதெய்வ சொம்பு எடுத்து நான் வேலைக்கு பண்ணிகிட்டு இருந்தேன் நான். சரி இது நான் 11 வாரம் வேண்டிகிட்டு இருந்தேன், இதை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து கலச சொம்பு அது. ஸோ 16 வாரம் அது பண்ணுறதுக்கு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த விக்கிரகங்கள்லாம் இருக்கும்ல ஸோ அது மட்டும் டீப் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பித்தளை பாத்திரம், இந்த ஸோ காமாட்சி விளக்கு, தாம்பூலத்தட்டு இதெல்லாம் வந்துட்டு அடுத்தது வளர்க்கலாம், ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதினேன். ஸோ சைடில் வந்து மாவு அரைக்கிறதும் அரிசி காலையிலே ஊற வச்சுட்டேன் நான். ஸோ காலையிலே அரிசி ஊற வச்சுட்டா ஸோ அது ஈஸியாக இருக்கும், மாவுலாம் தீர்ந்து போச்சு அப்படின்னால. ஸோ அதையும் பண்ணி முடிச்சுட்டேன் நான். ஸோ ஈவினிங்க்கு மேலே தான் படிக்க போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காம லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.